எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, ஸ்பேஸ் ஜெம் சந்திராயன் ஃபிலிமோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ்ல என்னடா கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்காக சந்திரயானை விண்வெளியில செலுத்துறத வச்சு இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு ஒரு 10 பேர் வந்து டீமா இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் நம்மளுடைய ஹீரோ. அவர் தான் இதை வந்து கைட் பண்றாரு. இது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்குது. அது சந்திரயானும் கண்டுபிடிச்சு ரெடி பண்ணிட்டாங்க. ஸ்பேஸுக்கும் விடுறாங்க. விட்டுட்டு இருக்கும்போது லாஸ்ட் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல ஒரு சஸ்பென்ஸ் நடக்குது. இவருக்கு வந்து இத வந்து 3 எபிசோடா குடுத்துருக்காங்க. அடுத்ததா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய மைண்ட வந்து ஒருத்தன் வந்து கண்ட்ரோல் பண்றான். இவருடைய பெர்சனல் விஷயத்த அட்டாக் பண்ணி சந்திரயானை வந்து ஃபெயிலியர் பண்ணணும்னு சொல்லி நெனைக்கிறாங்க. அது வந்து இவரும் வந்து அதுக்கேத்த மாரி அத வந்து ஃபெயிலியரும் பண்ணிடுறாரு. இது இவரா தான் பண்ணாரா? இவர பண்ண வச்சாங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டா குடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த வெப் சீரிஸ்ல காமிச்சிருக்காங்க. இது வந்து இந்திய நாட்டினுடைய பிரதமரையும், அரசியலையும், இவங்க இருக்கக்கூடிய டீமையும் வச்சுமே போகக்கூடிய வெப் சீரிஸா தான் ஸ்பேஸ் ஜெம் சந்திரயான்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த சந்திரயான் சக்சஸ் ஆயிட்டா உலக நாடே வியந்து பார்த்துரும். அவ்ளோ ஈகரா இருக்குது. ஆனா ஒருத்தன் வந்து இத வந்து கண்ட்ரோல் பண்ணி ஃபெயிலியர் பண்ணிட்டான். அது உண்மையா? பொய்யா? அது சந்திரயானோட பெனிஃபிட் தான் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப் சீரிஸ்ல காமிச்சிருக்காங்க. இதோட பார்ட் 2க்கு தான் வெயிட் பண்றோம். இது வந்து ஸ்க்ரீன் பிளே வரும் சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம். இது வந்து 3 பேருடைய டைரக்ஷன்ல வந்து இந்த ஃபிலிம வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்குது. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நெனைக்கிறேன். மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூல பார்க்கலாம்.